இப்போ இந்த 2-3 நாளாக கனமழை இங்கே. இப்போ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த எக்ஸிஸ்டிங் 2 ட்ரைனேஜை வந்து இவங்க அடைச்சிட்டு தான் இந்த ட்ரைனேஜ் கட்டுனாங்க. அதனால் அந்த 2 ட்ரைனேஜில் போயிட்டு இருந்த தண்ணியும் போகிறதுக்கு வழி இல்லாமல் இப்போ அவங்க கட்டின ட்ரைனேஜில் தண்ணியும் பாதியில் தேங்கி நிற்கிறதுனால எல்லாம் இந்த குடியிருப்புகளில் புகுந்து ஒரு ஆளுக்கு இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி நின்றுக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நாங்கள் சொல்லலாம்னு சொல்லி கார்பரேஷனுக்கு கூப்பிட்டா கார்பரேஷன் வந்து ஹைவே கிட்ட பேச சொல்கிறாங்க. ஹைவே கிட்ட கூப்பிட்டா ஹைவே வந்து கார்பரேஷன் கிட்ட பேச சொல்கிறாங்க. இப்போ வந்து நாங்கள் சாமானிய மக்கள் நாங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம் இதனால். இப்போ நாங்கள் போகிறதுக்கும் வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியும் தண்ணி தான் நிற்கிது. இதை வெளியேற்றத்துக்கும் வழி இல்லை. நாங்களும் 2 நாளாக கூப்பிட்டு சொல்கிறோம், யாரும் வந்து எதுவும் பண்ணலை. அதாவது இது நாள் வரைக்கும் மழை வந்தால் கூட ஒரு வரும் தண்ணி வரும், ஆனால் போயிடும். பட் வந்து இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளாக வந்து ஒரு 15-20 குடும்பம் இங்கே இருக்கும். பட் இந்த 15-20 குடும்பம் ராத்திரி தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இருக்கும், வேலைக்கும் போகல. ரைட்டுங்களா? இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு 9 மாதமாக அந்த ஒரு ட்ரைனேஜ் இது ஒன்று கெட்டி பாதியிலே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அந்த ட்ரைனேஜில் உள்ள தண்ணி மொத்தமும் வந்து இப்போ நாங்கள் குடியிருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கு. குடியிருக்கிற இடத்துல வந்தோன்னா ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நெஞ்ச அளவுக்கு தண்ணி நிற்கிது. படுக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கும். இப்போ நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகாமல் நீங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். இங்கே தண்ணி பூரா இது மாதிரி இந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியல. நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே உட்காந்துட்டு அப்புறம் பசங்கள்லாம் வேலைக்கு போக முடியல. 10 ரூமுக்கு அப்படியே பூரா தண்ணி இந்த வரைக்கும் வந்திருக்கு. என்னமோ பண்ணுவோம், நைட்டு பூரா கரண்ட்டு போயிட்டு இருக்குது, அப்புறம் தண்ணி இருக்குது. இங்கே தூங்குறதுக்கு சாப்பிட்றது இங்கே அதை பண்ண முடியல. அதை என்ன பண்ணுவோம் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.